மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாண வீட்டு சாம்பார். எல்லா காய்களும் போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நம்ம கல்யாண சாம்பார் வைக்க போகிறோம். கேரட் எல்லாமே போட்டு 6 காய் போட்டு இன்றைக்கி கல்யாண சாம்பார் வைக்க போகிறோம். கல்யாண சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 1 டம்ளர் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே டம்ளரில் பாசிப்பருப்பு பாதியாக எடுத்திருக்கேன். சரி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். இப்போ அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கலாம். பருப்பை கழுவிட்டேன், 2 தடவை கழுவிட்டேன். இல்லை மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலை பார்த்தீங்களா, ஒன்றுமே போடலை. இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம். 2 விசில் போதும். உங்களுக்கு தேவை அப்படின்னா 3 கூட விட்டுக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு வச்சுருக்கேன். நான் 2 விசில் தான் விடுவேன். இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு 3 விசில் 4 விசில்னா கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சீக்கிரம் வெந்துடும். எனக்கு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும், அதனால் 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ குக்கருக்கு வந்து 2-3 விசில் வந்துருச்சு, போதும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து இங்கே இருங்க நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். இதை மட்டும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் போட்டுட்டேன், கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதோட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிறப்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்கலாம். இங்கே வந்து இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். போட்டு வதக்கிறப்ப சீக்கிரம் வதங்கிடும். அடி பிடிக்க விடாமல் கிண்டணும். கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இதோட வந்து பருப்பு தண்ணியை கலந்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். பருப்பும் சேர்ந்தே விழுகுது, இருக்கட்டும், அப்புறமா ஊற்றிக்கலாம். என்னென்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து காயை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து வெறும் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். இது மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மற்ற காய்களை வந்து லேட்டாக சேர்த்துக்கலாம். ஏன் அப்படி சேர்க்குறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் வேக கொஞ்சம் லேட்டாகும். அதனால் வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது சீக்கிரம் குழஞ்சி போயிடும், சாப்பிட முடியாது. பிள்ளைங்க எடுத்து அதை சாப்பிட முடியாது. அதனால் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது கொஞ்சம் நேரம் கழித்து 2 கொதி வந்தனே அந்த மிச்ச காய்களை போட்டுக்கலாம். பருப்பை துண்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதையும் சேர்த்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா காய் அடி பிடிச்சிடும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை அப்படியே ஃப்ரீயாக நறுக்கட்டும். காய் வந்தனே இதை பின்னாடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டுட்ருக்கேன், குழம்புல போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் 4 காய் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 6 காய் போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறோம். இந்த காயெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதிஞ்சிருச்சு. நல்லா கொதியுது. இப்போ இந்த காயையும் சேர்த்துக்கலாம். அள்ளி போட முடியல, இருங்க ஆஃப் பண்ணிட்டு போட்டு விட்றேன். எவ்வளோ காய் பார்த்தீங்களா? இப்படி தாங்க புளிக்குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், 4-5 காய் எக்ஸ்ட்ரா போடுறப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு மட்டும் கிடையாது, புளிக்குழம்புலையுமே அப்படித்தான். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப. இப்போ இந்தளவுக்கு போடுறேன், பார்த்துட்டு பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். எல்லா காயுமே வெந்துருச்சு. இங்கே பாருங்க, எல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ இதோட சாம்பார் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள்,
ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள். நான் ஒவ்வொரு பொருளையும் எந்தெந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்றதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அப்படி செஞ்சால் அது மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் கல்யாண சாம்பார். இப்போ இந்த சாம்பார் தூளையும் பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது கொதியட்டும். 2 நிமிஷம் கொதிஞ்சோடனே பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை கடையவெல்லாம் தேவையில்லைங்க. இந்த அப்படி 2 கிண்டுனாலே போதும். அவ்வளோதாங்க. இங்கே இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பொடியெலாம் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிண்டி விட்டு கொஞ்சம் நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாடு, இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை மல்லித்தலை தூவணும். இது மல்லித்தலை தூவணும், ஆனால் ரொம்ப வாடி இருக்குது. அதனால் அதை நான் போடலை. நைட்டே வாங்கிட்டு வந்தனால இப்போ நல்லா கொஞ்சம் காஞ்சு போச்சு. இல்லை வேண்டாம். இப்போ இந்த சாம்பாரில் நீங்கள் கொஞ்சம் புளி கரைசல் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்க்குறப்ப கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பாய்.